வாலாஜாபாத் அருகே ஏரியில் தண்ணீர் முற்றிலும் வறண்டு விட்டதால் பயிர்களை எப்படி காப்பாற்றுவது தெரியாமல் கண்கலங்கி நிற்கும் விவசாயிகளின் துயரத்தை வெளிப்படுத்துகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏரிகளின் நிலையோ கவலைக்குரிய நிலையில் உள்ளது. வாலாஜாபாத் ஒன்றியம் கோலவேடு கிராமத்தில் உள்ள ஏரி தண்ணீரின்றி வறண்டு காணப்படுகிறது. ஏரியை நம்பி 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் விவசாயம் செய்யப்பட்டு கதிர் வரும் நேரத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு உருவாக்கியுள்ளது. ஏரியில் ஆங்காங்கே தேங்கி நிற்கும் தண்ணீரை விவசாயிகள் மோட்டார் மூலமாக பயிர்களுக்கு பாய்ச்சி வருகிறார்கள். விவசாயிகள் போதுமான தண்ணி இல்லாததுனால ரொம்ப பயிர் நாங்கள் விட்டுரும் போல இருக்குது. பாதி இதுலேயே விட்டுடுவோம். நீங்கள் கவர்மெண்ட் நினச்சா தான் எங்களுக்கு பக்கத்து பஞ்சாயத்துலேருந்து தண்ணியை வாங்கி கொடுத்தா தான் எங்களால் முழுமையாக கரையேற முடியும். பச்சை பசேல்னு பாருங்கள், விவசாய நிலம் இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்தில் இது காஞ்சிரும் போல இருக்குது. ஒன்றும் பொட்டு தண்ணி கூட இல்லாமல் இருக்கிறோம். பக்கத்து பஞ்சாயத்தான தென்னேரியிலிருந்து எங்களுக்கு தண்ணி தருமாறு அரசு நாங்கள் பணியோட கேட்டுக்கொள்கிறோம். ஏரியை அரசு தூர்வாரி கொடுக்காததே வறண்டு போனதற்கு காரணம் என்று கூறும் விவசாயிகள் பக்கத்தில் இருக்கும் தென்னேரி கிராம ஏரியிலிருந்து கோலவேடு கிராம ஏரிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரியை நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணோம். மழை வருன்றதை எதிர்பார்த்து நாங்களும் விவசாயம் 300 ஏக்கர் விவசாயம் வச்சுருக்கோம். இப்போதைக்கு மழை இல்லாதனால ஏரி வறண்டுடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் தென்னேரியிலேருந்து தண்ணி எடுத்து எங்களுக்கு பாய்ச்சேரி கொடுத்துக்கு உதவி பண்ணால், அரசாங்கம் உதவி பண்ணால், கலெக்டர் அம்மா உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த 90 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியை முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கம் தூர்வாரி ஆழப்படுத்தி ஏரிக்கரையை பலப்படுத்தி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். தாய்மையோடு கேட்டுக்கிறோம். தற்போது கோடை காலம் என்பதால் மழை காலம் தொடங்குவதற்கு முன்பே ஏரியை தூர்வாரி தர வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் காஞ்சிபுரம் செய்தியாளர் மனோகரன்.